கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் தற்பொழுது விசாரணையானது இன்று நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக மூன்றாவது முறையாக கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணைக்காக விஜய் இன்று ஆஜரான நிலையில் சுமார் 6 மணி நேர விசாரணைக்கு பிறகு அந்த விசாரணை முடிந்து தற்பொழுது அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக காலை சுமார் 11 மணிக்கு தொடங்கிய விசாரணை என்பது மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்கிய நிலையில் இன்றுடன் அந்த விசாரணை என்பது நிறைவடைந்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை அவரிடம் மீண்டும் விசாரணை இல்லை என்ற ஒரு தகவலும் தற்பொழுது தெரிவித்துள்ளது. மூன்றாவது முறையாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் ஆஜரான அவர் அதன் பிறகாக இன்று மீண்டும் சம்மமானது அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று விசாரணைக்கு அவர் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. அந்த விசாரணை தற்பொழுது முடிவடைந்தது. பல்வேறு கேள்விகள் என்பது இன்றைய விசாரணையின் பொழுது சிபிஐ அதிகாரிகள் தரப்பிலிருந்து விஜயிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கரூருடைய அந்த கூட்டத்திற்கு அவர் வருவதற்கான தாமதம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள். தாமதம் தொடர்பான விவகாரத்தில் அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தவிக நிர்வாகிகள் வழங்கிய பதில்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக முரண்பாடாக இருந்ததன் அடிப்படையில் அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இன்று விஜயிடம் அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வரும் 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மனானது வழங்கப்பட்டு அவரும் விசாரணைக்கு ஆஜராக இருக்கும் நிலையில் இந்த கரூர் கூட்டணி சம்பவத்திற்கும் அவருக்கும் தொடர்பு உள்ளதாக தவிக நிர்வாகிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலான பல்வேறு கேள்விகளையும் சிபிஐ அதிகாரிகள் இன்று எழுப்பியிருக்கிறார்கள். அந்த விவகாரத்தில் பல்வேறு விளக்கங்களை விஜய் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. முழு ஒத்துழைப்பு என்பது விஜய் தரப்பிலிருந்து இன்று சிபிஐக்கு வழங்கப்பட்டதாகவும் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருந்து சுமார் 6 மணி நேர விசாரணை என்பது தற்பொழுது முடிவடைந்துள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை 11 மணி முதல் இந்த விசாரணை நடத்தது. அதுக்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு அவர் டெல்லி வந்திருந்தார். அந்த விசாரணைக்கான ஒரு முதற்கட்ட ஒரு சம்மனம் கடந்த வாரம் அனுப்பப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இன்றைய விசாரணை தற்பொழுது முடிவடைந்துள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.